முக்கியமான படங்கள்னு ஒரு பட்டியல் போட்டா இந்த படத்துக்கும் இளையராஜாவுடைய பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ற ஒரு லிஸ்ட் போட்டா இந்த படத்துக்கும் ஏவிஎம்மின் விசுவுடைய பங்கு கொண்ட படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டா அதுல முக்கியமான படம்னு இந்த லிஸ்ட்டுக்கும் ராதிகாவுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய படங்கள்னு ஒரு லிஸ்ட் போட்டா அதுல இந்த படத்துக்கும் ஒரு தனி இடம் உண்டு. அந்த படம் நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்துல துளசி, சகலகல்லா வல்லவன் துளசி கார்த்திக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ரஜினி ராதிகா தம்பதிக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அடைந்த வெற்றி அதிரிபுதிரியான மிக பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது சந்தேகமே இல்லை. எல்லா பாடல்களும் எப்பேற்பட்ட ஹிட்டு அப்படிங்கிறது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அத்தனை பாடல்களுமே தேன் தேன் தேன். நல்லவனுக்கு நல்லவன் தீபாவளி ரிலீஸ் இல்லையா? இதை அடுத்து அதுக்கு முன்னாடியே ஜெகநாதன் அவர் பாருங்க ஓ மானே மானே டைரக்ட் பண்ணார் இல்லையா? இங்க அதே ஜெகநாதன் சார் நாளை உனது நாள் அப்படின்னு விஜயகாந்த் எல்லாம் வச்சு படம் பண்றாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாளை உனது நாள் படத்துலையும் அழகான 2 மெலடி சாங் ரொம்ப பிரமாதமா பண்ணப்பட்டிருக்கும். இதே போல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1984ஆம் வருடம் எப்படி கோவை தம்பியோட உன்னை நான் சந்தித்தேன் எப்படி மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரோ, சிவகுமார் நடித்த உன்னை நான் சந்தித்தேன் எப்படி இளையராஜாவுடைய எல்லா பாடல்களும் தெரிக்க விட்டதோ, அதே போல 1984ஆவது வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல 14ஆம் தேதி அன்னைக்கு ஒரு படம் கோவை தம்பியோட படம் ரிலீஸ் ஆகுது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில மோகன் கௌரவ வேடத்துல நடித்த சிவகுமார் அம்பிகா நடித்த அந்த படம் மிகப்பெரிய ஹிட். குறிப்பா எஸ் ஜானகி பாடிய பாடல் பாடவா பாடலை, இந்த பேப்பர் தினத்தந்திலெல்லாம் வரக்கூடிய பேப்பர் விளம்பரங்கள்ல பாடவா உன் பாடலை என்று அழைக்கும் நான் பாடும் பாடல் 55ஆவது நாள் 88ஆவது நாள் அப்படின்னு விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. மதுரை ஏரியாவிலெல்லாம், மதுரை சுற்றி இருக்கிற மதுரை, ராமநாதபுரம், காரைக்குடி, விருதுநகர், அருப்புக்கோட்டை இந்த பகுதியிலலாம் இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷனை அடைந்ததுங்கிறது கூடுதல் தகவல். அதே போல கோவை தம்பி அவர்களுடைய படம்னாக்க மோகன் ஏதாவது ஒரு சீன் வந்து தலை காட்டினா அந்த படம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு மோகனுடைய நல விரும்பியாக திகழ்ந்த கோவை தம்பி அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டுங்கிறதுனால அம்பியாவுடைய முன்னாள் கணவராக டாக்டர் கேரக்டர்ல மோகன் சார் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல எல்லா பாடல்களுமே ஹிட்டு தான். பாண்டியன் கேரக்டரும் இருக்கும், பாண்டியனுக்கும் பாட்டு இருக்கு, அந்த பாட்டு ஹிட்டு தான். அதே போல பாடும் பானம் பாடி அந்த பாட்டு எல்லா பாட்டுமே சீர்கொண்டு வா எல்லா பாடல்களும் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றன. இந்த படத்துக்கு நான் பாடும் பாடல் படத்துக்கு அதுவும் இல்லாம கோவை தம்பியோட எல்லா படத்துக்குமே இசைஞானி இளையராஜாவுடைய பங்கு அந்த வெற்றியினுடைய சதவிகிதம் மிக அதிக அளவில் இருந்ததுங்கிறதையும் நாம ஒத்துக்கத்தான் வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல நான் மகான் அல்ல அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தியும் நம்ம பார்க்கணும். கவிதாலயா பேனர்ல எனக்குள் ஒருவன் படத்துல கமல் நடிச்ச படத்துல எப்படி இளையராஜா அவர்கள் இசையமைத்தாரோ அதே போல கவிதாலயா பேனர்ல எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினியும் ராதாவும் நடித்த நான் மகான் அல்ல அப்படிங்கிற படத்துக்கும் இளையராஜா இசையமைத்தார். எல்லா பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தார். இந்த படத்துக்கு ஒரு கொசுறு தகவல், நான் காந்தி அல்ல அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா சென்சார்ல காந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, காந்திக்கு இணையா இங்க யாரையும் சொல்லக்கூடாதுல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டதுனால காந்தியை எடுத்து விட்டு நான் மகான் அல்ல அப்படின்னு கடைசி கட்டத்துல இந்த டைட்டிலை மாற்றியது படித்தது இன்னும் நல்லா பசுமையா நினைவில் இருக்கு. இதே போல நியாயம்னு ஒரு படம் பிரபு நளினி நடித்து இதே ஏப்ரல் 14க்கு நான் பாடும் பாடல் வந்த அதே ஏப்ரல் 14க்கு இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சார். அதே போல கே ரங்கராஜ் தன்னுடைய முதல் படத்துல சங்கர் கணேஷை வச்சு மோகன் பூர்ணிமாவெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணாரு, ராதாவெல்லாம் வச்சுக்கிட்டு. அதற்கு அடுத்தாப்புல வரிசையா உதயகீதம், உன்னை நான் சந்தித்தேன் அப்படின்னு வரிசையா இசைஞானி இளையராஜாவுடைய பலத்தை வைத்துக்கொண்டு வரிசையாக படங்களை இயக்கினார். அதே போல இளையராஜாவுடைய சொந்த படமான கீதாஞ்சலி அப்படிங்கிற படத்தை இயக்குகிற வாய்ப்பையும் இளையராஜா அவர்கள் கே ரங்கராஜ் அவர்களுக்கு வழங்கினார்.
கே ரங்கராஜ் அவர்களை நான் பேட்டி எடுத்தேன். கிட்டத்தட்ட அவரை யாருமே பேட்டி எடுக்காத அந்த தருணத்துல அவரை நான் ஹிந்து தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டி எடுத்தேன். அந்த பேட்டி யூடியூப்ல ஹிந்து தமிழ்ல அடிச்சுட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இசைஞானி இளையராஜாவை பற்றியும் அவருடைய ஒவ்வொரு படங்களுக்கு இசைஞானி அவர்கள் ஆற்றிய பங்கையும் ஸ்லாகிச்சு சொல்லியிருப்பார் கே ரங்கராஜ். கே ரங்கராஜ் அவருடைய பேட்டி அதற்கு முந்தைய அளவுக்கு வந்ததாக தெரியல, அதை அடுத்த பிற்பாடும் பெரிய அளவுக்கு வந்ததாக எனக்கு நினைவில்லை. அந்த பேட்டியையும் நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்கள் கேட்டவை சொல்லணுமா? நீங்கள் கேட்டவைய நான் சொல்லிதான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? பாலு மகேந்திரா, இளையராஜா, ஆத்ம நண்பர்கள், உயிர் தோழர்கள். பாலு மகேந்திரானாலே படங்கள் பாட்டெல்லாம் பிரமாதமாக அமைக்கப்படும். அதே போல இசைஞானி இளையராஜா அவர்களும் மிகச்சிறந்த இசையை கொடுப்பார். அந்த படத்தில் வேற மியூசிக் ட்ரூப் தான் படத்தினுடைய கண்டென்ட்டே. தியாகராஜன், சில்க் ஸ்மிதா, ஒய்ஜி மகேந்திரன், ஏன் ட்ரம்ஸ் வாசிக்கிற மதன் பாப்பு அன்னைக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அவர்களெல்லாம் உட்பட எத்தனை பேரை தெரிஞ்சுக்க முடியும்? எத்தனை பாடல்கள்! ஜேசுதாசனுடைய குரல், வைரமுத்துவனுடைய வரிகள், கனவு காணும் வாழ்க்கை, எல்லா பாட்டுமே அடிக்கிற அடி. நீங்கள் கேட்டவை பாடல்கள் அத்தனையுமே நாம் கேட்பவை, கேட்டுக்கொண்டே இருப்பவை. இசைஞானி இளையராஜாவை விட வேறு யார் இந்த படத்துக்கு இசையமைக்க முடியும்? அப்படி இசையமைத்திருந்தால் இத்தனை வருடங்கள் கழித்து இன்னுமா நாம் கொண்டாடி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதே போல அதே 1984 வருஷத்துல அதே தீபாவளி திருநாள்ல நீ தொடும்போது அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த நீ தொடும்போது அப்படிங்கிற ஒரு படத்தை நான் பார்க்கவில்லை. ஆனால் வி.சி. குகநாதன் அவர்கள் இயக்கிய இந்த படம் ஒரு தீபாவளி திருநாள்ல அக்டோபர் 23 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அநேகமா இந்த படம் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போய்விட்ட படமா தான் நான் பார்க்கிறேன். சரி, நம்ம மணிவண்ணன் சார் இங்கே முருகங்க எடுத்தாரா? குவா குவா வாத்துக்கள் எடுத்தாரா? அப்புறம் அம்பிகை நேரில் வந்தால் எடுத்தாரா? அதே போல 24 மணி நேரம் எடுத்தாரா? அதற்கும் முன்னதாக 100வது நாள் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார் என்றால் நான் சொல்லியா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? 100வது நாள் அடைந்த வெற்றி என்ன, அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன? 100வது நாள் படம்னாலே நமக்கு சிகப்பு கோட்டும் அந்த வட்ட கண்ணாடியும் மொட்டை தலையுமாக சத்யராஜ் மிரட்டுகிறது தானே ஞாபகத்துக்கு வரும். ஒரு கால் கட்டு போட்டுக்கிட்டு விஜயகாந்த் பரபரப்பா வர்றது தானே ஞாபகத்துக்கு வரும். மோகன் சிரிச்சுக்கிட்டே கழுத்தறுத்து அப்படியே குரூரமா ஒரு பார்வை பார்க்குற அந்த விஷயங்கள் தானே ஞாபகத்துக்கு வரும். ஜெயபிரகாஷ்னு ஒருத்தன் நான் 100வது நாள் நைட் ஷோ பார்த்துட்டு கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகவே 100வது நாள்ல என்ன இருக்கு, 100வது நாள்ல என்ன இருக்குன்னு பரபரப்பும் பதற்றமும் தமிழகத்துல தொத்திக்கிட்டது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும். நிறைய பேருக்கு 50 வயதை தொட்டவர்களுக்கு நன்றாகவே நினைவு இருக்கும். அந்த படத்திலையும் எஸ்பிபியினுடைய பாடல்கள் எல்லாமே அவ்வளவு மிகச்சிறந்த வகையில படமாக்கவும் பட்டிருக்கும், இசையமைக்கவும் பட்டிருக்கும். எல்லா பாட்டுமே பிரமாதம் இருப்பார் இளையராஜா அவர்கள். அது நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே போல அதே வருடத்துல பிப்ரவரி 23 100வது நாள் வந்தது. ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இயக்கத்துல தியாகராஜன் அம்பியாலா நடித்து நெருப்புக்குள் ஈரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்திற்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்தார். அதே போல மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு பாண்டியனும் ஊர்வசியும் ஜோடியாக சேர்ந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு வந்தது. இந்த படத்தை சம்பந்தன் அப்படின்னு ஒருத்தர் இயக்கியிருக்காரு அப்படின்னு விக்கிபீடியா சொல்லுது. என் சம்பந்தன் அப்படிங்கிறவர் யாருன்னு எனக்கு சரிவர தெரியல. புதுமை பெண், ஏவிஎம்மின் புதுமை பெண் அப்படின்னே போட்டாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய இந்த படத்தையும் நம்மளால மறக்க முடியாது. மண்வாசனை பாண்டியனும் மண்வாசனை ரேவதியும் அதே ஜோடியாக இங்கே சிட்டி வாசனையோட நடித்த படம் தான் புதுமை பெண். ஏவிஎம்மின் புதுமை பெண் அப்படின்னே டைட்டிலில் போடுறது வழக்கம். அப்படித்தான் டைட்டிலையும் போட்டாங்க. பொதுவாகவே பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை, பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம், பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில், பாரதி ராஜாவின் 16 வயதினிலே அப்படின்னு இருந்ததை மாற்றி பாரதி ராஜாவின் அப்படின்றதுக்கு பதிலா ஏவிஎம்மின் அப்படின்னு போட்டு புதுமை பெண் அப்படின்னு போட்டதை இங்க ஒரு விஷயமா கொசுறு தகவலா சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பார்த்து விட்டு
தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்துக்கு வரி விலக்கு அளித்தார். நல்ல சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வரி விலக்கு அளித்ததையும் இங்க குறிப்பிட்டாகணும். அதே போல தெலுங்கில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற நடிகர் ராஜசேகர் ஞாபகம் இருக்கா? அந்த நடிகை ஜீவிதா அவர்களுடைய கணவர். அந்த நடிகர் ராஜசேகர் அறிமுகமானதும் புதுமை பெண் அப்படிங்கிற இந்த படத்துல தான் அப்படின்னும் இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுற குசுறு தகவலா, இந்த படத்துல இடைவேளை அப்படின்னு போட மாட்டாங்க, அதுக்கு பதிலா காஃபி சாப்பிடும் நேரம் அப்படின்னு இடைவேளையில போட்டதும் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதே போல கவிதாலயா வேற ஒரு பெயர்ல கைலாசம் பிக்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன், கைலாசம் பிக்சர்ஸா கைலாசம் மூவிஸான்னு தெரியல, பாலச்சந்தருடைய பையனுடைய பேர்ல பாலச்சந்தர் அவர்கள் தயாரித்து பாலச்சந்தருடைய சிஷ்யர் அமீர்ஜான் இயக்கிய முதல் படம், நடிகர் மோகன் அவர்கள் நமக்கு கிடைத்த முதல் படம், குயிலி அப்படிங்கிற ஒரு துணை நடிகையை ஹீரோயின் ஆக்கிய முதல் படம் அப்படின்னு பல பெருமைகள் கொண்ட பூவிலங்கு படத்தையும் ஆத்தாடி பாவாட காத்தாட அப்படிங்கிற பல பாடல்களையும் நம்மளால இன்னைக்கும் மறக்க முடியாது. அதுவும் அந்த வெள்ளை வெளேர்னு இருக்கிற அந்த கருப்பு காந்தமாக திகழ்கிற அந்த அன்பே உருவனை கொண்ட அந்த அந்த முகம், அந்த முரளியினுடைய முகத்தையும் அந்த படித்து வாரப்பட்ட அந்த வகுடெடுத்த அந்த சீவலையும் ஸ்டைலையும் சாகிற வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. முரளியை எனக்கு நிறைய காரணங்களுக்கு பிடிக்கும். குறிப்பாக இந்த அவருடைய ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை நான் ஒரு தடவை பாண்டி பஜார் கிட்ட பனகல் பார்க்கு கிட்ட நான் அவரை பார்த்து ஒரு 10 நிமிடம் பேசிட்டு இருந்தேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு அன்பா அவ்வளவு அருமையா பேசி, தம்பி இளநீ சாப்பிடலாமா, கசகசன்னு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் இளநீ வாங்கி கொடுத்ததையும் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. முரளி சார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆத்மா. அவருடைய ஆத்மா கண்டிப்பா அமைதி அடையும். அவர் ஆத்மா அங்கிருந்தபடியே அதர்வாவை மட்டுமல்ல நம்மையும் கூட வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும். ஏன்னா பூவிலங்கு மார்ச் மாதம் 23ஆம் அன்னைக்கு ரிலீஸ் ஆனது. 1984 வருஷத்துல இசைஞானி இளையராஜா எல்லா பாட்டையும் தெரிக்க விட்டார். அப்புறம் மகுடி அப்படின்னு ஒரு படம் மோகன் நளினி நடித்து எல்லா பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்த இந்த படம் ஜூலை மாதம் 27ஆம் வந்தது. இசை இளையராஜான்னு போட்டாலே படமெல்லாம் வித்துரும். இசை இளையராஜா வேற ஒன்றும் போடவும், யார் நடிக்கிறாங்க, அவர் நடிக்கிறாரு, மோகன் நடிக்கிறாரு, விஜயேந்திரன் எதுவும் போடவும். இசை இளையராஜா இன்று இனிதே தொடங்கியது படப்பிடிப்பு அப்படின்னு போட்டா அவ்வளவுதான். மொத்த பேரும் சூட்கேஸ்ல பணத்தை எடுத்துக்கிட்டு ஹேண்ட்பேக்ல பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வந்து தயாரிப்பாளர்கிட்ட பணத்தை கொட்டிடுவாங்க. எல்லா ஏரியாவும் வித்துரும். அதுதான் அன்றைய நிலைமை. அதனாலதான் தமிழ் திரையுலகில் எந்த ஒரு இசையமைப்பாளருக்குமே இல்லாத வகையில ஒரு இசையமைப்பாளருடைய முகம் போஸ்டர்ல பேப்பர் விளம்பரங்கள்ல காட்டப்பட்டுச்சுனாக்கா அது இளையராஜாவுக்கு மட்டும்தான் முதல்ல நடந்த விஷயம். இதை யாராலையுமே மறுக்கவோ மறக்கவோ முடியவே முடியாது. முடிவல்ல ஆரம்பம் இது ஒரு படம். இந்த முடிவல்ல ஆரம்பம் அப்படிங்கிற இந்த படமும் மார்ச் மாதம் 30ஆம் வந்தது. நம்ம இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்தார். அப்புறம் நம்ம சித்ரா லட்சுமணன் சார் அவர்கள் அவருடைய காயத்ரி பிலிம்ஸ் மூலமாக தயாரித்த பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. மண்வாசனையே அவர் தயாரித்த முதல் படம் தான். அதே போல வாழ்க்கை அப்படின்ற ஒரு படத்தை நம்ம சிவாஜி சாரையும் அம்பிகாவையும் வச்சு ஒரு புது காம்பினேஷனா, சிவாஜி சார் வயதான கேரக்டர்ல, அம்பிகா வயதான கேரக்டர்ல, அவங்க குழந்தைகள் அப்படின்னு வைத்து எடுக்கப்பட்ட அந்த படமும் கூட மிகப்பெரிய ஹிட் அடித்த மிக முக்கியமான படம். சிவாஜி சாருடைய லைஃப்ல அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தையும் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தாரு. இந்த படம் ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதே போல அக்டோபர் 23 எனக்கு ஒரு ஒன்று வந்துச்சா, நல்லவனுக்கு நல்லவன் வந்துச்சா, உன்னை நான் சந்தித்தேன் வந்துச்சா, இன்னும் ஒன்று தெரியாத ஒரு படம் வந்துச்சா, வி.சி. குகநாதன் டைரக்ட் பண்ணி. அதே போல அதே அக்டோபர் 23 ஆர். சுந்தரராஜன் அவர்களுடைய இயக்கத்துல விஜயகாந்த் ரேவதி நடித்த வைதேகி காத்திருந்தாள்ங்கிற திரைப்படம் வந்து எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பாடல்கள், அந்த ஜெயச்சந்திரனுடைய பாடல்கள் மறக்கவே முடியாது. அந்த வாய்ஸ், அந்த இசை. அதே போல திரும்பவும் டிசம்பர் 6ஆம் அன்னைக்கு ஜனவரி 1 வந்துச்சு. அது எப்படிங்க,
டிசம்பர் 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி தானே வரும். அது என்ன ஜனவரி 1ன்றீங்க? ஆமா, நம்ம மணிவண்ணன் சார் குவா குவா வாத்துக்கள் எடுத்தாரு, 100வது நாள் எடுத்தாரு, இங்கேயும் ஒரு கங்கை எடுத்தாரு, அம்பிகை நேரில் வந்தால் எடுத்தாரு, 24 மணி நேரம் எடுத்தாரு. இதெல்லாம் 1944ஆம் ஆண்டிலேயே இந்த படத்தை 1984வது வருஷத்திலேயே இந்த படத்தை எடுத்தாரு. அந்த மணிவண்ணன் சார் டிசம்பர் 6ஆம் தேதி ஜனவரி 1 அப்படிங்கிற டைட்டில் ஒரு படம் எடுத்து அந்த படத்தையும் வெற்றி படமாக்கினார். ஆக 1984வது வருஷத்துல நம்ம இளையராஜா சார் 39 படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். இதுல தமிழ் படங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். தெலுங்கு படத்துக்கு இசையமைச்சார், எனக்கு தெரியாது. மலையாள படத்துக்கு இசையமைச்சிருக்கார், எனக்கு தெரியாது. ஹிந்தி படங்களுக்கு இசையமைச்சிருக்கார், எனக்கு அது படம் என்ன அந்த வருஷத்துல வந்ததுன்னு எனக்கு தெரியாது. கன்னட படத்துக்கு இசையமைச்சிருக்கார், எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களுக்கு 1984வது வருஷத்துல அன்புள்ள மலரே, அன்புள்ள ரஜினிகாந்த், அன்பே ஓடிவா, அம்பிகை நேரில் வந்தாள், 24 மணி நேரம், இங்கேயும் ஒரு கங்கை, உள்ளம் உருகுதடி, உன்னை நான் சந்தித்தேன், எனக்குள் ஒருவன், எழுதாத சட்டங்கள் அப்படின்னு இளையராஜா சார் படம் பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தாப்புல ஓ மானே மானே, குவா குவா வாத்துக்கள், கைராசிக்காரன், கை கொடுக்கும் கை, கொம்பேரி மூக்கன், தங்கமடி தங்கம், தம்பிக்கு எந்த ஊரு, தலையணை மந்திரம், தாவணி கனவுகள் அப்படின்னு இசையமைச்சிருக்காரு இசைஞானி இளையராஜா. இதே 1984வது வருஷத்துல நல்ல நாள், நல்லவனுக்கு நல்லவன், நான் பாடும் பாடல், நாளை உனது நாள், நான் மகானல்ல, நியாயம், நிலவு சுடுவதில்லை, நீங்கள் கேட்டவை, நீ தொடும்போது, 100வது நாள், நெருப்புக்குள் ஈரம் அப்படின்னு 1984ஆம் ஆண்டுல இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கார். இதையும் விட இன்னும் நேரம் நல்ல நேரம், பாரதி ராஜாவின் புதுமை பெண், பூவிலங்கு, மகுடி, முடிவல்ல ஆரம்பம், சிவாஜி சார் நடித்த, சித்ரா லட்சுமணன் தயாரித்த வாழ்க்கை, வெள்ளை புறா ஒன்று, வைதேகி காத்திருந்தாள், ஜனவரி 1. இதுல வெள்ளை புறா ஒன்று ஏவிஎம் தயாரித்து கங்கையமரன் அவர்கள் இயக்கிய படம் என்பது ஒசுறு தகவல். இந்த படம் ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ் புத்தாண்டையொட்டி வெளியானுச்சு. ஆக 1984வது வருஷத்துல இசைஞானி இளையராஜா அவர்கள் 39 தமிழ் படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னா அவர் ஓய்வு எடுத்திருப்பாரா? நல்லா தூங்கியிருப்பாரா? எங்கேயாவது ஜாலியா கோடை காலத்துல எங்கேயாவது சுற்றுலா போயிருப்பாரா? குழு பிரதேசங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட்டுருப்பாரா? என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு? இந்த 39 படங்களுக்கு 40 படம் வச்சுக்கோமா, ஒரு படத்துக்கு 5 பாட்டுன்னா 40 படங்களுக்கு 40x5 எத்தனை பாட்டு பார்த்துக்கோங்க. ஒரு படம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுது அப்படின்னா 40x2.5 மணி நேரங்களை எவ்வளவுன்னு கணக்கு பார்த்துக்கோங்க. இந்த 40 படங்களுக்கு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம்னு பட பிஜிஎம்க்கு ஒதுக்கியிருக்காரு, கதை கேட்பதற்கும் ஒதுக்கியிருக்காரு, இசையமைக்கிறதுக்கும் ஒதுக்கியிருக்காரு, டியூன் போடுறதுக்கு ஒதுக்கியிருக்காரு, கம்போஸ் பண்றதுக்கும் ஒதுக்கியிருக்காரு, ரெக்கார்ட் பண்றதுக்குன்னு ஒதுக்கியிருக்காருன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த வருடம் 39 தமிழ் படங்களுக்கு மட்டுமே இசையமைச்சிருக்கார். மற்ற மொழி எனக்கு தெரியல அப்படின்னா அவர் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பார்? மற்ற ஏதேனும் ஒரு பொழுதுபோக்குன்னு அவருக்கு மனுஷனுக்கு இருந்துச்சா இல்லையா? தெரியவே தெரியல. சரி, இதே காலகட்டத்தில் இளையராஜா கூடவே இருந்த அவருடைய சகோதரர் கங்கையமரன் சார் அவர்களும் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கார் இதே 1984வது வருஷத்துல. சரி, அந்த படங்கள் என்னென்ன, எத்தனை படங்கள் அண்ணனுக்கும் வேலை செய்து கொண்டு தனியாகவும் படம் செய்தார் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்க கூட பேசுறேன். வணக்கம்.